வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல சூரிய வம்சம் படத்தோட கதையை வச்சு நம்மளோட ரிப்டிலியன் பிரெயின் எப்படி வேலை செய்யுது, மெம்மலியன் பிரெயின் எப்படி வேலை செய்யுது, அண்ட் நியோகார்டெக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்திருந்தோம். இப்போ நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நாம கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், சந்தோஷப்படுறோம், விதவிதமான மனநிலைக்கு மாறிக்கிட்டே இருக்கிறோம். சோ இது எல்லாத்துக்குமே காரணம் வெளிப்புற சூழலை மட்டுமே சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் அப்படின்றதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. சோ நமக்கான நண்பனும் நமக்குள்ளதா இருக்காங்க, நமக்கான எதிரி கூட நமக்குள்ளதா இருக்காங்க, நம்மள சிந்திக்க தூண்டுறவங்களும் நமக்குள்ளதா இருக்காங்க, நம்மள செயல்பட்டு மோட்டிவேஷனா உத்வேகத்தோடு வெற்றி அடையக்கூடிய சக்தியும் நமக்குள்ளதா இருக்கு. ஆனா நம்ம சுத்தி நடக்கிற வெளிப்புற விஷயங்களுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி உணர்றோம் அப்படின்றது நாம டிசைட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா நமக்குள்ளேதான் எல்லா சந்தேகமும், எல்லா பயமும், எல்லா விதமான ஒரு கோபமும் உருவாகிற இடமா இருக்கு. சோ உருவாகிற இடத்துலதான் நாம கவனம் செலுத்தணுமே தவிர வெளிப்புற சூழல்களை கவனம் செலுத்தும் போது மேலும் மேலும் குழப்பங்கள் தான் அதிகமாகுமே தவிர தெளிவு கிடைப்பதற்கு தாமதமாகும். நன்றி.